நலத்திற்கு குறைவில்லையே? ஒன்றும் குறையில்லை சாமி, குறையே இல்லை. அப்படியா? நந்தி தேவா, பாராயுக பிரபஞ்சத்திலே பெரிது பெரிது இந்த புவனமோ பெரியது. புவனமோ நான்முகன் படைப்பாகும். நான்முகனோ திருமாலின் உதய அபலத்திலே உதித்தோன். திருமாலோ அலை கடலிலே துகின்றோன். அலை கடலோ குருமுனிவரின் கும்ப தீர்த்தமாகும். கும்பமோ 1000 நாவு படைத்த ஆதிசேஷனுக்கு ஒரு தலை வாரமாகும். ஆதிசேஷனோ உமையவளுக்கு ஒரு சிறுவிரல் மோதிரமாகும். உமையவளோ ஈசனுக்கு அடக்கம். ஈசனோ இந்த தொண்டர்களுக்கு அடக்கம். தொண்டர் மகிமை சொல்லத்தகாது என்ற நம்மை போல் நாடக நடிகர்களும் நாடக ஆசான்களும் ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த நமதருமை தாய்மார்களும் யாவற்றார்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக இந்த சிறியவனின் முத்தான முதற்கண் வணக்கம். நன்றி தேவா. இந்த கணபுரிய மாபெரும் புண்ணிய சபைதனிலே நான் வந்திருக்கும் பொழுது என்னை யார் என்று அறிந்தாயா? யார் சாமி நீங்க? நான் யார் என்று வச்சனைக்கு முன் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையை சிறந்த அழகத்திற்கு பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? பூரங்கோட்டை. பூரங்கோட்டை. பாலகுல சரிந்த வங்கமும் நீரோடும் நீர்த்தாந்த புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய நன்னாட்டிலே ஏன் என்ன காரணம் எதற்காக அரங்கேற்றோம்? வேண்டுதல் கூத்துச்சாமி. அது மட்டும் இல்லாம சரவணன் அவர்களும் இன்னும் கமலக்கண்ணன் மோகனவல்லி அவர்களும் ஊர் கவுண்டர் கணேசன் அவர்களும் இன்னும் சின்ன கவுண்டர் செம்பன் அவர்களும் மற்றும் காந்தி அவர்களும் சரவணன் பிரியா அவர்களும் ஊர் பொதுமக்கள் யாவற்றார் பேர்களும் சிறுதுளிதான் பெருவெள்ளமாகுமா? ஒரு மனிதனுக்கு பணம், காசு, சொத்து, சுகம், பேரு, புகழ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சில காலம்தான். மனிதனாக பிறந்த யாவருமே உயிர் வாழும் வரை போனோம். செத்து போனா போனோம். கோடி கோடியா சொத்து வச்சிருந்தாலும் போனோம் நாத்தடிக்குது எடுத்து போடுன்னு தான் சொல்லுவாங்க. பணக்காரன்னு கொஞ்ச நேரம் வைக்க மாட்டாங்க. ஆனா நம் ஒப்புள்ள அப்பன்மார்கள், தந்தைமார்கள், தாய்மார்கள் யாவற்றார் பேர்களும் சேர்ந்து வேண்டுதலை காரணமாக இந்த உலகெல்லாம் அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீலா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஆதி பரமேஸ்வரி, ஜெகமெல்லாம் ஆளுகின்ற இந்த அங்காளம்மன் பெரியாண்டிச்சி அம்மனுக்கு வைத்த வேண்டுதலை முன்னிட்டு இன்று ஓரிரவு சதுர்நாட்டியம் அரங்கேற்ற செய்த அத்தனை நல்ல உள்ளங்களும் அமர்ந்து கூத்து பாக்குறாங்க. பத்தியா கலா ரசிகர்கள் இல்லைன்னா நம்ம கூத்தாடுறதுக்கு வேலை கிடையாது. ரசிகர் இருந்தாதான் நம்ம கூத்தாட முடியும். கண்டிப்பா அழகையும் கலையும் ரசித்தாலே பெருமையா. அப்படி எசமுள்ள நாக கூட இசைக்கு அடக்கமா. அதை போல யாவற்றார் பேர்களும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், ஏர்போன மக்கள் எல்லாம் பொற்போராக விளைந்து அருகுபுல் வேரோடி ஆளா இலைபோல் தலை தலைத்து சென்ற இடமெல்லாம் சிறப்போங்கி வாழ எல்லாம் அல்ல பெரியாண்டிச்சி அம்மனை வேண்டிக் இந்த சீர்திருத்தமான சிக்கார பொன்மை அடைகிறேன். இன்று வைத்துள்ள நாடகம் யாது? அருமையா நாடகம். என்னப்பா? சிவ புராணத்திலே ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய தூர்வாசர் கர்வதந்தம் இன்னும் பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. ஏன்டா வெளியே விட்டுருந்தான் நினைக்கிறேன். என்ன பண்றது? அதுக்குதான் முன்னாடி விடாதீங்க. நன்றி தேவா. சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய
நாடகத்தில் நாடகத்தில் நான் யாரு யாரு என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது பாம்பு குடிக்கிறதா இருக்காங்க அது தலையில ஒரு பாம்பு எல்லாம் பாம்பா தோங்குறது அப்பா பாம்பு பிடிக்கிறோம் நானும் ஒரு பாம்பாட்டி தான் பாம்பாட்டி தானே அப்பயே நினைச்சேன் எங்க வயல்ல கூட ஒரு பாம்பு கிடைச்சங்கடா காணாம போச்சுங்களா நீ பண்ற வேலை டேய் ஓய் இத நீ கெட்ட பாம்புன்னு நினைக்கிறியா இன்னும் கொஞ்சம் தள்ள வச்சுக்கிறீங்க டேய் ஓய் உன் மிதி மிடிச்சாலும் இது கடிக்கும் அத நீ மிதிச்சாலும் கடிக்கும் எப்படி பண்ணாலும் கடிக்கும் நல்லவனுக்கு நல்லவன் இந்த ஆதிசேஷன் உன்னை போல் துஷ்ட முண்டங்கள் எல்லாம் எக்கச்சக்கமா பேசுற பாத்தியா உன்னதான் முதல்ல கொள்ளும் சாவண்டி முடிவு பண்ணிட்டீங்க அப்பா ஓய் 10 பேத்து ராஜசபையில 10 பல்ல ஒரு பல்லு பாசி பல்லம்பாங்க ஆமாங்க ஒரு கண்ணு குருடெல்லாம் இருக்கிறாங்க பாத்தியா அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் காசு போடுறோம்னா நீ நல்லா இருப்போன்னு சொல்லுவாங்க பணம் காசு அந்த பேரை சொல்லாது நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த 10 பல்லுல ஒரு பல்லு பாசி பல்லம்பாங்க கோமாளி பையன் விடி விடி அடி வாங்கினாம்பா அப்படின்னு நாங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்மாரெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா 10 பேர் அவன் நல்லா இருக்கட்டும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அப்படின்னா 10 பல்லுல ஒரு பல்லு அது அப்படியே பழிக்குமா பொண்டாட்டி பிள்ளையோட ஆமாப்பா சரி அதே அக்கிரம பேசிக்கிட்டு இருக்குன்னா இந்த கோமாளி எல்லாம் எங்க போவானா அப்படின்னு சொன்னா அதுவும் படிக்கும் நீ நன்மையா நடப்பதும் தீமையா நடப்பதும் உன் கையில் தான் இருக்கு சரி சாமி நன்றி தேவா வெட்டி வார்த்தைகள் வேண்டாம் நான் யார் தெரியுமா கையில வாசன் இப்பொழுது அறிந்திருப்பாகி இன்னும் அறியலைங்க புரிந்தாயா இன்னும் அறியல ஒண்ணு சாமி என்ன அறியல என்னப்பா ஆனா காலையில பண்ணுகறிக்கு பச்சை மிளகா அறியலன்னு பார்த்தா அறியாம இருக்கு விடிய விடிதானே வாங்குறேன் வாங்கி உனக்கு புத்தி எங்க போகுது பாத்தியா நன்றி தேவா உன்னை மற்றவர் போல் அடிக்க மாட்டேன் என் கையில் மறு கையில் இருக்கும் சூலாயுதத்தினால் உன் சிரத்தை கொய்துகிறேன் என் பொண்டாட்டிக்கு ஒரே புரிச்சேன் எனக்கு கோபம் வராது வந்துச்சு சிரமம் உடலோடு இருக்காது நன்றி தேவா நான் யார் தெரியுமா அந்த ஆயா படுத்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஐயா எழுந்துகிறாயா என்ன அப்படி வந்ததுன்னு நீலகண்டன் கரைகண்ட மூர்த்தி நிமலன் நிருதரன் அரியவர்க்கு இறையவன் அடியவர்க்கு இறையவன் சர்பார் வருணன் சந்திரசேகரன் காலகாலன் கங்காலன் காவத்தகுணன் காமத்தகுணன் மான் மலு துடு கபாலம் ஏந்திய ருத்ராட்ச பூநூல் தரித்து ஜடாவாரத்திலே கங்கா தேவிக்கு இடமளித்து சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவன் இல்லை ஆணாகி பெண்ணாகி அர்த்தனார் ஈசனாகி இத வாகத்திலே உமா பார்வதிக்கு இடமளித்த யானை முதல் எறும்பு வரை 84,000 ஜீவவேதங்களுக்கும் தன் சிருஷ்டிப்பில் வைத்து படியளக்கக்கூடிய கர்த்தனாகிய சாட்சாத் பரமசிவனாவே நந்தி நீ கடவுளா நான் தானப்பா உண்மையான கடவுளா
ஏப்பா மத்தாலக்காரரே, ஓய். நீங்க சாமி பார்த்தவனே சந்தேகமா இருக்கு. ஆமா, நேத்து குவார்டர்ல கூட இந்த மாதிரி சாமி தான் நின்னுட்டு இருந்தாரு. அப்படியா? இல்ல, அது வேற ஆளுப்பா. இந்த மாதிரி ஏய் மடையா, உன்னை போல் தப்பான வார்த்தை நான் பேச சாமி கூட ஒரு ஆளு இருப்பாங்கல்ல. அந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட பேச. வாங்க, இங்க வாங்க சாமி. எனக்கு மூணு ஒரு இது வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிற? ஏங்க 3 டெஸ்ட் வைக்க போறேன். ஆமா, சாமி. ஓ, எனக்கே? ஆமா இந்த கடவுளுக்கே ஒரு அறிவுரை. ஆமா, எதை வேணாலும் செய். அத மட்டும் கரெக்டா நீ பதில சொல்லிட்டுனா நீதான் உண்மையான சாமி. சரி, கேள்வி கேளப்பா. எல்லாம் கோட்ல கடல்ல நிற்கும் சாமி நீதான். ஆஹா. சாமி, நான் வைக்கிற டெஸ்ட்க்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டுனா நீ உண்மையான சாமி. என்னப்பா சொல்லுப்பா. எல்லாம் கோட்ல கடல்ல பணிகிட்டு தின்ற சாமி நீ தான் சொல்லு. நான் எடுக்க மாட்டேன், பொறுமையா இருக்கிறவங்க தான் இருப்பேன். சாமி, இதுக்கு பேர் என்ன? இது கல். இதுக்கு பேர் கல்லு. கல்லு இது ஏங்க தண்ணிக்குள்ளார போட்டா முழுவுது? தண்ணிக்குள்ள போடுறாங்கன்னா அது கனமான பொருளப்பா. ஆமா. கனமான பொருள் தண்ணிக்குள்ள போட்ட உடனே உள்ள ஓ, முழுகுது. வெயிட்டான பொருள் அதனால தண்ணிக்குள்ளார போட்டா முழுவுது. அதுதான்டா கனம். கனம்னா அத்தனை. சாமி டேய் மத்தாலா, சாமிக்கு ஒரு குழாயும் சாமிக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படி வா. அது ஏன் தெரியுமா முழுவுது? அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியல, அதனால முழுவுது. உன் அறிவே அறிவுதான். சாமி, ஒண்ணு முடிஞ்சு போச்சு. சரி, இன்னும் 2 இருக்குது. என்ன? ஏங்க, அடுத்து என்ன தெரியுமாங்க? ஏங்க தோசையை திருப்பி போடுறாங்க? அப்படின்னா என்ன? ஏங்க தோசை தெரியாத இப்ப தின்னுட்டு வந்தியே தோசை. ஏதா, கோமாளி. தோசை வந்து ஒரு பக்கம் வெந்து போகுது. மேல மாவு திருப்பி 2 பக்கம் வேக திருப்பி போடுறாங்க. சாமி, எனக்கு தெரியலப்பா. எதுக்கு திருப்பி போடுறாங்கன்னு கூட தெரியாது. தெரியாதப்பா. இப்பதான் அவர் சொன்னாரு. ஒரு பக்கம் வெந்துரும், அடியில வெந்துரும். ஆமா. அது என்ன சேனல்ல போட்டு யார் திருப்பி போறாங்கன்னு சொல்லுங்க கேட்டா. எனக்கு தெரியாதப்பா. அப்ப நீ என்னப்பா சொன்ன? ஏதா, 2வது பக்கமும் வேகட்டும்னு திருப்பி விடுறாங்க. அந்த மாதிரி திருப்பி போட்டாதான் நல்லா இருக்கும். ஓ, நல்லா இருக்கும். அதுக்கு குழாயும் தெரியல. இல்ல, யார் திரும்ப தோசை திருப்பி போடுறாங்க? அந்த தோசையால திரும்ப முடியாது, அதனால திருப்பி போடுறாங்க. அறிவே அறிவுதான். சரி சரி, அடுத்து என்ன ஒண்ணு? என்ன? ஏங்க ஆம்பளையோட லுங்கி இடுப்புல கட்டுறாங்க? அந்த ஆடையை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. ஏங்க கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்கன்னு தெரியாது? எனக்கு தெரியாதுப்பா. எப்ப யாபா கட்டுறாங்க? ஏப்பா, ஆ, இந்த டாயரோட சட்டியோட போக கூடாது. அதனால ஒரு லிங்க மரியாதையா கட்டிட்டு போறாங்க. இடுப்புல கட்டு மானத்தை காக்குறது. காட்டுறதுக்காக இருக்காங்க. அது கூட வேஸ்ட் கட்டல. அது கட்டணும்னா கீழே விழுந்துடும், அதனால எடுத்து வச்சு கட்டிக்கிறாங்க. ஓய், நீ இங்க இருக்க நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அப்புறம் எங்க சாமி இருக்கணும்? கொண்டு போய் குளியல் இருக்கு. அதுதானே ஆசை. போகட்டும். அப்படி நான் படியளக்கும் கர்த்தனாகிய பரமசிவனாயினும் படியளப்பது என்றால் உனக்கு புரிகிறதா? சரி. புரியலங்க, படியாளப்பது எப்படின்னா? நீ விடிய விடிய கூத்தாடுறன்னு வச்சுக்கோ. கூத்தாடின உடனே காலையில கையில என்ன வாங்குவேன்? நிறைய கை நிறைய என்ன கொடுப்பாங்க? கை நிறைய என்ன வாங்குவேன்? எங்க பணம் கொடுப்பாங்க? ஒரு பாட்டோட முடிச்சு போடுறாங்க. கை நிறைய ஒரு பாட்டு 2 பாட்டு பாடாஜி அனுப்பி விட்டுறாங்க. ஏய், இத பத்தி பேசல உங்களுக்கு தூக்கமே வராதா? இந்த அத்தனை பிள்ளைங்க வேலை செய்யுது. முடிச்சிட்டு காலையில போன உடனே உனக்கு இரண்யன்னு சொல்லக்கூடிய இந்த பணத்தை கொடுக்குறாங்க பாத்தியா? ஆமாங்க. அந்த பணமா இருந்தாலும் உன் காட்டில ஒரு விவசாயம் செய்த அந்த பயிர் முளைக்குதுன்னாலும் அதற்கும் படி அளக்கக்கூடியவன் இந்த பரம்பொருள் தான். ஆனா படி அளக்கக்கூடிய வேலை இப்பதான் சாமி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க சாமி, எனக்கு இதுல ஒரு சந்தேகங்க. என்ன? ஏங்க ஒருவருக்கு குறைப்படி, ஒருவருக்கு அரைப்படி, ஏங்க இப்படி முழுப்படி? ஏங்க ஒருத்தனை பணக்காரனாவும் ஏங்க ஒருத்தனை பிச்சைக்காரனாவும் படிச்சிருக்கிறீங்க? எல்லாம் சரிசமமா படிச்சிருந்தா எல்லாம் சண்டை செல்ல இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்கல்ல? நீ கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். நந்தி, ஓய், ஏன் குறைப்படி நிறப்படி அளக்குறீங்க? ஏன் அளக்குறீங்க? என்ன காரணம்னா
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா? உழைப்புக்கு ஏற்ற. ஆமா. விடிய விடிய ஆடுறா உனக்கு காலையில சம்பளம் எவ்வளவு தருவாங்க? எவ்வளவு முஞ்சி போனா 1500 2000 தருவாங்க. 2500 ரூபா உனக்கு. 2500 அவனை பாரு. மசாலக்காரருக்கு 2500, கோமாளிக்கு இப்ப 2000. ஆளுங்க 10 பேத்துக்கு ஒரு சம்பளம்னா விடிய விடிய ஆடுறன்னு உனக்கு ஒரு தனி சம்பளம் கொடுப்பாங்க. ஆமாங்க. அதுதான் நிறைப்படி. சரி. அதே குறைப்படினா நீ வேலை செய்யாம இருப்ப பாத்தியா? ஆமா. ஏமாத்துறது, பொய் பித்தலாட்டம் முடிக்கிறது. அவர் எண்ணத்தை அறிந்து படியளக்கும் சாட்சாத் பரம்பொருளாவேன். ஓ நீங்க எப்படிதான் படி அளக்கிறது அழகிறது சாமி. கால ஒரு 3500 ரூபாய் தாண்டுற மாதிரி படி அளக்கிறது. ஏனப்பா? இல்ல அது அவ்வளவு மட்டும் கட்டுப்படி ஆகும். ஆகட்டும். போய் நந்தி தேவா சாமி. அப்படி நான் படியளக்கும் பரமனாயினும் இந்த சிவபெருமான் நான் 2011 நேத்திரத்திற்கு சொந்தக்காரன். சரி. 2011 நேத்திரமா? வேண்டாம் முதல் வந்தவங்க ஒருத்தன் புத்தலாட்டம் முடிச்சுட்டு வந்தான். நம்மளால பதில் இழுத்துவாய் பூஜைக்குமே தெரியுதா? ஏன் சாமி எல்லாத்துக்கும் மானிடா பிறந்தவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான். உங்களுக்கு மட்டும் 2011 கண்ணுன்னு சொல்றீங்களே, எங்க இருக்குது எங்க எப்படி வந்து அதெல்லாம் சொல்லிட்டு தான் போகணும். கேள்வி கேட்பதெல்லாம் சரிதான். இடையில ஒரு வார்த்தை வர்ற பாத்தியா? ஆமா சாமி. அதுதான் தப்பு. சரிங்க. நந்தி போய் மானிடராக பிறந்த யாவருக்கும் 2 நேத்திரங்கள். நேத்திரங்கள் தான். இந்த சிவபெருமானுக்கு எப்படி 2011 நேத்திரங்கள் எப்படி வந்தது? டேய் போய் நான் 2 சொல்றேன், நீ கணக்கு சேர்த்துட்டு வர. 2 சேர்த்துட்டு வரணும், பார்த்துட்டு வரணுமா? சேர்த்துட்டு வரேன்டா. நீங்க சொல்லுங்க. 2 நான் ஏறக்கூடிய காலை வாகனத்திற்கு 2 நேத்திரம். 2 நேத்திரங்கள். என் கரத்திலே பிடித்திருக்கும் தங்க மானுக்கு 2 நேத்திரம். 2 நேத்திரங்கள். 2 4. அப்படி. இந்த சிவனுடைய வாரத்தில் அமர்ந்திருக்கும் கங்கா தேவிக்கு 2 நேத்திரம். சரிங்க. 4 2 6. என் இடபாகத்தில் இருக்கும் பார்வதிக்கு 2 நேத்திரம். 6 2 8 தான வந்துக்குது மிச்சம் போறேங்க. 8 நேத்திரங்கள். இந்த சிவபெருமானுக்கு நெற்றிக் கண்ணோடு ருத்ரன் என்ற 3வது கண் உண்டு. 3வது கண்ணு. அதோட 9. 11. என்னுடைய முகத்தில் 2 கண். 2 என் நெற்றிக் கண். ஓ 3 கண் இருக்குது இல்ல? அப்ப 11 கண்ணு தான் வந்திருக்கு. இன்னும் 2000 கண்கள் எங்க இருக்குது? கேள்வி சரியா புடிச்சு கேக்குறேன். ஆமா. 2000 நேத்திரம் எங்க இருக்கிறது? சொல்லலன்னு விட மாட்டியா? ஓசி புண்டி வந்து குதறச்சே. 1500 ரூபாய் கொடுத்து ஒழுங்கடி சொல்லிட்டு தான் போறேன். 2000 நேத்திரம் எங்க இருக்கிறது? என் மேனி எல்லாம் ஆபரணமாக அணிந்திருக்கிறேனே இந்த ஆதிசேஷன் என்னும் நாகசர்பம். இந்த ஆதிசேஷன் என்னும் நாகசர்பத்திற்கு 1000 சிரம். ஓ 1000 சிரம். ஆமா. 1000 சிரத்திற்கும் எத்தனை கண்ணு? 2000 கண்கள். 2000 ஒரு 11. அட வந்துச்சு சாமி வந்துச்சு. வந்தா பின்னாடி போ. ஏய் அது இல்லங்க. நீங்க சொன்ன 2011 நேத்திரங்கள் வந்துருச்சுன்னு சொன்னேன். இப்படி சரி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகசர்பத்திற்கு 1000 சிரங்கள், அதோடு 2011 திருநேத்திரத்திற்கு சொந்தக்காரன் நான். ஓ நீங்க. ஆமா. அது மட்டுமா? என் திருவிளையாடல் எப்படி தெரியுமா? எப்படிங்க?
படி அளக்கிறேன்னு போறீங்க. எப்படி படி அளக்கிறீங்க? எப்படி பண்ணிருக்கீங்க? இதுதான் உனக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சோ அதே போல என் தேவியாகி பார்வதிக்கு சந்தேகம் வந்தது. வந்தது. ஆமா, சரிங்க. நம்ம புருஷன் படி அளக்க போறாரு. அதானே. எப்படி படி அளக்கிறாரு? படி அளக்க போறாரா? மனதை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவி என்ன செய்தால், என்ன? நான் காலை வாகனம் ஏறி கைலாயத்தை விட்டு படி அளக்க சென்றேன். சரி. இன்னைக்கு சோதிக்கணும்னு சொல்லி ஒரு சிறு எறும்பை பிடித்தாள். ஓ, சிறு எறும்பு. சரிங்க. பிடித்து தங்க சிமிலிலே அடைத்து தன்னுடைய முந்தானியிலே முடிந்து கொண்டாள். உங்களுடைய மனைவி. ஆமா, சரிங்க. நான் உலக ஜீவராசி யானை முதல் எறும்பு வரை 84,000 ஜீவவிதங்களுக்கும் படி அளந்து கைலாயம் வந்தேன். சரிங்க. வந்த உடனே சுவாமி மன்னவா, தினந்தோறும் சென்று படி அளப்பீரே, சரி, இன்றைய தினத்திலும் படி அளந்தீரா என்று என்னை கேட்டாள். உங்களிடம் எப்படி தினந்தோறும் படி அளப்பணும் அதே போலவே படி அளந்தேன் என்று சொன்னேன். அப்பொழுது என் தேவி என்ன சொன்னார்? எப்படி? மன்னவா, நீங்கள் படி அளந்ததெல்லாம் சரிதான், சரிதான். ஆனா நீங்க ஒரே ஒரு ஜீவராசிக்கு படி அளக்கலன்னு என்ன இடத்துல சொன்னான். உங்களிடத்துல. ஆமா. சரிங்க. சிவபெருமான் அளந்த படியில் குற்றமா? குற்றத்தை காட்டடி. சரி. அப்படி என்று நான் கோபப்பட்டவுடனே முந்தானியை அவிழ்த்தால் தங்க சிவலை திறந்தால் அந்த எறும்பினுடைய வாயில் கூட சிறு தானியமானது இருந்ததாம். ஓ, சிறு தானியம். ஆமா. அப்பொழுதுதான் என் தேவியாகப்பட்டவள், உங்கள் மகிமை தெரியாமல் விளையாடி விட்டேன் சுவாமி என்று என் பாதத்திலே விழுந்து தஞ்சமடைந்தார். உங்களுடைய மனைவி. ஆமா. சரிங்க சாமி. அப்படி நான் தேவிமார்கள் இருவரை திருமணம் செய்தாலும் இடபாகத்தில் சேர்ந்திருப்பாள் சக்தி. பிறகு என் தேவியாகிய கங்காதேவி சிறந்த நிலையில் அமர்ந்திருப்பார். சாமி. ஆமாண்டா. திருத்தமான உட்கார வச்சுக்கிறீங்களா? சாமி. அப்படி நான் இரு தேவிமாரை திருமணம் செய்தாலும் எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? ஒரு மகன், அழகுடைய ஒரு மகன். யார் சாமி? முதல்ல நீ கடவுளை கும்பிடுறனா எந்த சாமியை கும்பிடுவ? எந்த சாமி? எங்க அப்பனை தான் கும்பிடுவோம். தப்பு கிடையாதப்பா. பெற்றவர் தான் முதல் தாய் தந்தை.
பெற்றவர்கள்னா நம்ம வந்திருக்க முடியாது. ஆமாங்க. அப்பதான் மற்றவங்க எல்லாம் ஏன்டா பெத்தான கும்பிட போறேன். மாதா ஓய் ஏண்டா ஏன்டா நீ பெத்து விட்டா அப்படி கும்பிட போறேன். மாதா சரி பிதா பிதா குரு குரு அப்புறம் தான் தெய்வம். தெய்வம். முதல்ல தாயை வணங்கணுமா. சரிங்க. தாய் இல்லைன்னா நம்ம வந்திருக்க முடியாது. ஆமா. இரண்டாவது தகப்பனை வணங்கணும். தந்தையா. ஆமா. மூன்றாவது உனக்கு கட்டி கொடுத்த குரு மறக்க கூடாது. ஆமாங்க. திருப்பதி மதியா பாதமும் பாதமும் திருநீரை அணியா நெத்தியும் நெற்றியும் ஒரு குருவை மதியா சீடனும் சீடனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. ஆமாங்க. திருப்பதியை போய் வருஷத்துல ஒரு நாள் ஆட்சி மிதிக்கணும். மிதிக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பகவானை போய் பார்க்கணும் எங்க இருந்தாலும். ஆமாங்க. திருநீர் அணியாத நெத்தின்னா சிவபெருமானுடைய திருநீர் அணியாதவங்க யாரும் இருக்க முடியாது. யாரும் இருக்க முடியாது. அந்த ஓம் என்ற அச்சர சொல் தினம் ஒரு மனித சொல்லி ஆகும். சரி. குருவை மதியா சீடன் கத்து கொடுத்த குருக்கு துரோகம் செய்யக்கூடாது. துரோகம் செய்யக்கூடாது. ஆமா சார். இதுதான் உண்மை. ஆமா. ஆமாங்க. அப்படி முதலில் பிறந்தான் விநாயக பெருமான் என் முதல் மகன். அவன் தான் ஆணைப்போல். ஆணைப்போல் அழகுடைய மகன் சரவண பொய்கையிலே சரி என் நெற்றி பொறியானது ஆரிடமாக விளந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட சரி அழகுடைய சுப்பிரமணியன் என் மகன். முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஆமா. சரிங்க. இப்படி எனக்கு 2 மக்கள். சரிங்க. ஆனா எண்ணில் அடங்காத மக்கள் அவதாரத்தில் நிறைய உண்டு. ஓ அவதாரத்தில். ஆமா. சரி சாமி. இந்த சிவனுடைய அவதாரம் தான் முனீஸ்வரன் ஐயனாரப்பன். எல்லாமே இந்த சிவனுடைய அவதாரம் தான். உங்களுடைய அவதாரம். சுருக்கமா சொல்லணும்னா உலகத்திற்கெல்லாம் தந்தை அப்பா நான். ஓ தந்தை. அப்படி ஆகட்டும். உன் தந்தைக்கு நான் தான் தந்தை. எங்க தந்தைக்கு எங்க தந்தையா? உங்க அப்பாவுக்கு நான் தான் அப்பா. அப்ப எங்க தாத்தா அவருக்கு நான் தான் அப்பா. அப்ப எங்க முப்பாட்டை அவருக்கு நான் தான் அப்பா. சரி சார். ஏன் சொல்றேன்னா சிவபெருமான் தான் உலக மக்கள் யாவருக்குமே தாய் தந்தை. ஓஹோ. அப்படி இன்றைய தினத்திலே பாரா உலகம் சீராக நான் படியளக்க செல்ல வேண்டும். சிவராசிகள் எல்லாம் பசிப்பட்டு என்று இருப்பார். அதனாலே ஓடோடி சென்று சரி என் ஆசை தீர்ந்தார். என் ஆசை பாரியார். பாரியார் என்ன பாரியா? பாரியா யாச்சாமி இடவாகத்தில் இந்த சிவனோடு சேர்ந்திருப்பாளே. ஓ உமா பார்வதி கைலங்கிரியில் இருப்பாள். ஆனா உங்க பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி அறிவாங்காத நன்றி. ஓய் சிவபெருமான் அழைத்தார் என்று சரி என் தேவியாகி உமாசக்தி பார்வதி அழைத்துவா. அப்படியே